எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை பத்தி சொல்ல போறேன், தெளிவா தெரிஞ்சுங்க. எலும்புகள் வலுவா இருக்கிறதுக்கு சில உணவுகளை கண்டிப்பா சாப்பிடணுங்க. எலும்புகள் வலுவாக இருந்தாதான் நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, வேலை செய்யறதுக்கெல்லாம் உடல் ஒத்துழைப்பு கொடுக்கும். வயதானதுக்கு அப்புறம் எலும்பு முறிவு ஏற்படாம இருக்கும்னா ஆரோக்கியமா சத்தான உணவுகளை சாப்பிடணும். எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய 6 முக்கியமான உணவுகளை சொல்றேன், அடிக்கடி சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் பாலை சொல்லணுங்க. பால்ல கால்சியம் அதிகமா இருக்கு. எலும்போட அடர்த்திய, போன் டென்சிட்டியை பால் குடிச்சீங்கன்னா அதிகரிக்க முடியும். குழந்தைகள், பெண்கள், வயதானவங்க இவங்க எல்லாரும் பால் கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கிட்டு சாப்பிடணும். அடுத்து பசலைக்கீரையை அடிக்கடி சாப்பிடணும். கால்சியம், வைட்டமின் கே சத்து பசலைக்கீரையில இருக்கு. எலும்புகள் உறுதியா இருக்கிறதுக்கு பசலைக்கீரை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அடுத்து பாதாம சொல்லலாம். பாதாம்ல மெக்னீசியம் சத்து இருக்கு. எலும்புகளை வலுவாக வச்சுக்கிறதுக்கு பாதாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயிரை பொறுத்த வரைக்கும் ப்ரோபயாட்டிக்ஸ், அதுக்கப்புறம் கால்சியம், இது எல்லாமே இருக்கு. இது உங்களுடைய எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்தோம்னா முட்டையை சொல்லலாம். முட்டையை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் டி சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு. இது உடலுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்துரும். சீஸ் சொல்லலாம். சீஸ்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு, வைட்டமின் சி சத்து இருக்கு. அதுக்கப்புறம் கோலேஜன் உருவாக்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எலும்புகளை உறுதியா வச்சுக்கும். முக்கியமா ஒரு சில விஷயத்த கவனித்து வச்சுக்கோங்க. காலை வெயில் உடம்புக்கு நல்லது, வைட்டமின் டி சத்து கிடைக்கும். அதனால வெயில்ல கொஞ்ச நேரம் காலையில இருக்கிறது ரொம்ப நல்லது. உப்பு, அதுக்கப்புறம் காஃபி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அதிகமா உணவுல சேர்த்துக்கிட்டு சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. நடைப்பயிற்சி, லேசான உடற்பயிற்சி இதெல்லாம் பண்றது எலும்புகளை வலுவாக மாத்துறதுக்கு உதவி செய்யும். கால்சியம், வைட்டமின் டி, மெக்னீசியம், வைட்டமின் கே, இந்த 4 சத்துக்கள் உங்களோட உடல்ல சேர்ந்தா மட்டும்தான் எலும்புகள் வலிமையாக இருக்குங்க.